இலங்கையின் ராணுவ பிரதானிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் பிரித்தானியாவுக்கு பதில் அளிப்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எழுதிய அறிக்கையை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மாற்றியமைத்தாரா என்ற சந்தேகங்கள் எழுவதாக பிவிதுரு ஹெல உரிமைய தலைவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவிதுரு ஹெல உரிமைய தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், විදේශ අමාත්‍ය විජිත හේරත් මැතිතුමා ගුණත් නැති අගුණත් නැති පතෝල ප්‍රතිචාරයක් දක්වා තිබෙනවා. ආණ්ඩුව කියනවා බ්‍රිතාන්‍ය කළේ ඒකපාර්ශ්වීය ප්‍රකාශයක් කියලා. ඒක අමුතුවෙන් කියන්න දෙයක් නැහැ. බ්‍රිතාන්‍ය ආණ්ඩුව කොතනවත් කියලා නැහැ. ශ්‍රී ලංකා ආණ්ඩුවත් එක්ක එකඟතාවයෙන් ඒකාබද්ධ තීරණයක් විදියට මේ තීන්දුව ගත්තායි කියලා. ඒ වගේම විදේශ ඇමතුමා කියන ආකාරයට මෙම තීන්දුව නිසා ශ්‍රී ලංකාවේ සංහිඳියා ක්‍රියාවලිය තවදුරටත් ව්‍යාකූල වන බවට විජිත හේරත් ඇමතුමා කරන ප්‍රකාශය නම් සහතික ඇත්තක්. බ්‍රිතාන්‍ය මේ ආකාරයට සහසික ආකාරයෙන් අපේ රණවිරුවන්ට චෝදනාවලින් දමලා ගහද්දී අපි බලාපොරොත්තු වුණේ අපේ ආණ්ඩුවෙන් මීට වඩා ප්‍රබල ප්‍රතිචාරයක්. මොකද මේ රණවිරුවන් රණබිමට ගියේ රට වෙනුවෙන්. මේ රණවිරුවන් රණබිමට ගියේ ආණ්ඩුවේ සේනාධි නායකගේ විධානයෙන් මිස හිතු මතයට නෙවෙයි. ඒ නිසා අපේ රණවිරුවන් රැක ගැනීමට කරුණු දැක්වීමේ වගකීමක් யுதுகமක් லங்கா ஆண்டூට තිබෙනවා. எமது இராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த அரசாங்கத்தின் சார்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பதில் அளித்துள்ளார். ஆனால் அது ஒரு எவ்வித பிரயோசனமும் அற்ற புடலங்காய் பதிலாகும். பிரித்தானியா ஒரு தலைபட்சமாக தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதனை புதிதாக கூற வேண்டியதில்லை. ஆனால் அந்த நடவடிக்கை இலங்கையின் நல்லிணக்கத்திற்கு சிக்கலானது என்று அவர் கூறியுள்ளது உண்மையானது. எவ்வாறாயினும் அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் இதற்கும் மேலான பதிலை எதிர்பார்த்தோம். இராணுவத்தினர் போர்க்களத்திற்கு படைகளின் தளபதியின் உத்தரவுக்கமையவே சென்றுள்ளனர். இதனால் எமது இராணுவத்தினரை பாதுகாக்கும் பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துடையது. இது தொடர்பில் ஜேவிபியின் நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தேவையில்லாதது. අපිට පුදුමයට හේතුවක් මොකද විජිත හේරත් ඇමතුතුමා කියන්නේ දේශප්‍රේමී ජනතා ව්‍යාපාරයේ ක්‍රියාකාරී සමාජිකයෙක් විදියට හිටිය දේශප්‍රේමී. ඒ නිසා අපි හිතන්නේ විජිත හේරත් ඇමතුතුමා දේශප්‍රේමී හැඟීම් වලින් උද්දීපනය වෙලා මේ ප්‍රශ්න ටික මේ ආකාරයෙන්ම ප්‍රකාශයේ ලියන්න ඇති. නමුත් ආණ්ඩුවටත් උඩින් ඉඳගෙන අද මේ රට පාලනය කරන ඇමරිකාවෙන් පත් කළ ශ්‍රී ලංකාවේ අග්‍රාණ්ඩුකාර ධූරයේ දරන ජුලී චං මැතිනිය මේ ප්‍රකාශයේ කපා කොටා වෙනස් කරන්න ඇති කියන சாதாரண සැකය අපිට ඇති වෙනවා. திசை காட்டி அரசாங்கத்தின் நிலைப்பாடும் தேவையற்றது. ஆனால் இராணுவத்தினரை போர்க்களத்திற்கு அனுப்பிய இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் வழங்கும் பதிலையே முழு உலகமும் எதிர்பார்க்கின்றது. பிரித்தானியா அரசாங்கம் இவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கண்டறிய செய்த விசாரணை என்ன? இராணுவத்தினர் 4 மாத்திரம் இதற்காக தெரிவு செய்தது ஏன்? இவர்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் சரியான குற்றச்சாட்டுகள் என்ன? யுத்த காலத்தில் இருந்த இராணுவ தளபதியை விட்டுவிட்டு கடலில் போராட்டத்தில் இருந்த கடற்படை தளபதியை மாத்திரம் தெரிவு செய்தமைக்கான அடிப்படை என்ன? இது தொடர்பில் பிரித்தானியாவிடம் அரசாங்கம் கேள்வி எழுப்ப வேண்டும். මේ පිළිබඳ ජනතා විමුක්ති පෙරමුණේ ස්ථාවරය මොකක්ද කියන එක අපටත් ලොවටත් අදාළ නැහැ. මේ පිළිබඳ මාලිමාවේ ස්ථාවරය මොකක්ද කියන එක අපටත් ලොවටත් අදාළ නැහැ. නමුත් රණවිරුවන් යුද බිමට තල්ලු කරපු ලංකා ආණ්ඩුව මේ සම්බන්ධයෙන් දක්වන ප්‍රතිචාරය පිළිබඳ මුළු ලෝකෙම අවදියෙන් බලා ඉන්නවා. சில்காட் அறிக்கையில் யுத்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக உள்ள பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயருக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை இராணுவத்தினர் மீது அடிப்படை காரணமின்றி இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கு இந்த அரசாங்கத்திடம் முதுகெலும்பில்லை. தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கத்தில் இருந்த தேச பற்றாளர் என்ற வகையில் விஜித ஹேரத் நிச்சயமாக இவ்வாறாக எழுதியிருக்கலாம். ஆனால்
தற்போதைய அரசாங்கத்திற்கும் மேலாக இருந்து எமது நாட்டை ஆளும் அமெரிக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ள இலங்கையின் ஆளுநரான ஜூலி சங் அந்த அறிக்கையை அளித்து மாற்றியிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எங்களிடம் எழுகின்றன. அவ்வாறு நடந்திருந்தால் அவ்வாறு ஏன் நடந்தது என்பதனை கூற வேண்டியது அமைச்சர் விஜித ஹேரத்தின் கடமையாகும் என்றார்.